अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अमृतः शाश्वतस्थाणुः परागोः महातपः सर्वगः सर्वविस्तानुः विश्वन्तेनो जनार्दनः तेजो वेदविदव्यङ्गः वेदाङ्गो वेदवित्तविः அதனுடைய அமிர்தமய நாமாக்கள். அதுல சுசித்ரவா வரைக்கும் பார்த்தோம். யாருடைய நாமாக்களே மனுஷனுக்கு சேமத்தை கொடுக்கிறதோ தூய்மையாக்கிறதோ அப்படிப்பட்டதான நாமாக்கள். அதனால அவருக்கு சுசித்ரவா அப்படின்னு சுசித்ரவத்து அப்படின்னு சிரவம்னு காதால கேட்கக்கூடியது. காதால கேட்கிறது சப்தம். அந்த சப்தமானது பகவன் நாமஸ்வரூபமா இருக்கு. அந்த நாமாக்களை காதுல விழுந்த மாத்திரத்துல அது என்ன பண்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த சப்தத்தை சொல்ல கேட்டாலும் அந்த சொல்லானது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம். குடத்தை பார்க்கிற மாதிரியும் பொருளை பார்க்கிறா போதியும் சப்தத்தை கேட்கறதும் அது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தினால் நமக்கு ஒரு சுகமோ ஒரு துக்கமோ ஏற்படுகிறது. சாதாரணமா நமக்கு பிடித்ததான விஷயத்தை பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு உத்தியோகத்துல ப்ரமோஷன் வந்திருக்கு அப்படி ஏதாவது கேட்டா மனசுக்கு சந்தோஷமா, ஏதாவது நட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா மனசுக்கு துன்பத்தை. இப்படி சொற்கள் எல்லாமே சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது. இந்த சுக துக்கத்தை கொடுக்கக்கூடியதான சொற்கள் இருக்கே, அது நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னா எப்பொழுதுமே சுகத்தையே கொடுக்கிற போல இருக்கணும் என்கிறது மனுஷனுடைய அவா. அதான் பத்திரங்கம்மே விஷ்ணுயாம தேவா அப்படின்னு தினந்தோறும் நம்ம பிரார்த்தி. பத்திரம் மங்களகரமானதே என் காதுகளில் விழட்டும் அப்படி நம்ம வெறுமனு சொன்ன விழட்டும்னு சொன்ன போறோம். அதுக்கு முன்ன அந்த ஜென்மாந்தரத்தை புண்ணியம் பண்ணியிருந்தா தானே விழும். புண்ணியம் பண்ணியிருந்தா நீங்க ஒரு இது இல்லாம விழாது. ஆனா பாவம் பண்ணியிருந்தோம் ஏன்னா துன்பம், துன்பத்தை தரக்கூடியதான சொற்கள் விழும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவம் ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பாவம் அன்று இவனுக்கு நல்லது ஏற்படணும். அதற்காகத்தான் பிராயச்சித்த வடிவமாகத்தான் இந்த பகவன் நாமாக்கள் ஏற்படும். இந்த பகவன் நாமாக்கள் என்ன பண்றது நமக்கு? பிராரப்த கர்மாவனால துன்பத்தை கொடுக்கக்கூடியதான சொற்கள் காலில் விழக்கூடிய நேரிட்டாலும் அதை நல்லதாக ஆக்கி அதனால நமக்கு துன்பமோ துவேஷமோ வராம பண்ணக்கூடிய. அதோட இல்லாமல் இந்த வார்த்தைகள் என்ன பண்றது மனுஷியாளுக்கு? தூய்மையாக்கிறது மனசை. நம்ம மனசு எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கணும். மனசுக்கு பரிசுத்தம் என்ன? அதெல்லாம் ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்க, விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்க. நிறைய சொற்கள் நம்ம மனசுல ஒரு ஆசையோ கோபத்தையோ உண்டு பண்றோம். இந்த ஆசையும் கோபமும் உண்டு பண்ணாதாக இருந்தாலே போரும்னு. அதை உண்டு பண்ணாம இருக்கணும். ஏன்னா மங்களகரமான சொற்களா இருக்கணும். அந்த மங்களகரமான சொற்களான வேத வாக்கியங்களை, வேதத்துல இருக்கிற பதங்களை நமக்கு எடுத்து சொன்னார். அதனால்தான் பகவத்கீதை பேரு சுசித்ரவா. விஷ்ணுதாஸ் வைக்கக்கூடியதான நாமாக்கள் எல்லாம் வேதங்கள்ல அங்காங்கு பார்த்ததான நாமாக்கள். அதான் அப்படி சொல்லிருக்க. இது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அமிர்த சாஸ்திரோ பராரோ மகாதபா. பகவானுக்கு ஒரு பேர் அமிர்தம்னு பேர். அமிர்தம்னா அமுதம்னு பேர் நம்ம சாதாரணமா பார்த்துருக்கோம்.
அமிர்தம்ங்கிற பதத்துக்கு வஸ்தா என்ன அப்படின்னு கேட்டா மரணமற்றவர். இந்த மரணம்ங்கிற பதார்த்தம் என்னன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணும். மரணம் என்று சொன்னால் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வெளியில கிளம்புறதுக்குத்தான் மரணம். இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது ஒரு உபாதி, ஒரு கண்டெய்னர். இதற்குள்ள லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த லிங்க சரீரம் தான் ஆக்சுவலா ஒரு ஜீவன். லிங்க சரீரம் என்ன இருக்கு? 5 புலங்கள், 5 செயல் புலங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், ஆங்காரம், மொத்தம் சேர்ந்து 19 பொருள். ஏகோ நவிம்சதி முகா அப்படின்னு மாண்டோக்கியோபனிஷத்துல இதை பத்தி சொல்லிருக்க. இந்த 19 பொருளோட சேர்ந்ததான ஒரு சுரூபம், அதான் லிங்க சரீரம்னு சொல்றோம். அந்த லிங்க சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை கலந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் வேலை செய்யும். ஒரு தடவை கலந்துச்சுன்னா மறுபடியும் அந்த சரீரம் உள்ள போகாது. அதனால பல்ஸ் கிளம்பிட்டுன்னா அதோட சரி இந்த ஸ்தூல சரீரம். அதுதான் மரணம் என்று பெயர். அப்ப மரணம் லிங்க சரீரம் ஸ்தூல சரீரத்திலிருந்து கலப்பறது மரணம் ஆகுகையானால் ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இருக்கோ இல்லை. கண்ணாடி கீழே விழுந்தா, கண்ணாடி உடைஞ்சா, கண்ணாடிக்கு முன்னால் இருக்கிறவருக்கு ஏதாவது ஆறுதோ கொள்வதில்லை. அதே போல இந்த மனசுல பிரதிபலித்தமானவர் தான் ஜீவன். மனசுக்கு முன்னால இருக்கிறவர் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. லிங்க சரீரம் ஸ்தூல சரீரத்தை கிளம்புறதுக்கு மரணம். மரணம் யாருக்கு வர்த்துவதே? ஸ்தூல சரீரம். இப்ப இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மரணமா இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கு எப்படின்னு அவர் அமிர்தனாகவே இருக்கார். அவருக்கு மரணம் இல்லை. மரணம் ஸ்தூல சரீரத்துக்கு தான். இதை நன்றா புரிந்து கொள்ளணும். ஆனா புரிந்து கொள்ளணும் என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்கு அதுக்கு. ஏன்னா வெந்நீர் சுடுறதுன்னு சொல்லி பழகிட்டோம். காபி சுடுறது, டீ சுடுறது அப்படிங்கிறோம். காபியோ டீயோ எதையும் சுடலை, அதுல நெருப்பை ஏற்றி வச்சிருக்கு. ஸ்டவ் மேல வச்சதுனால சுடுறதை தவிர ஸ்டவ்ல வைக்கிறதுனா சாதாரணமா தான் இருக்கும். அதே போலயே நம்ம என்ன பண்ணிவிட்டோம், ஆத்மாவை இந்த சரீரத்தோட கலந்துவிட்டோம். கலந்துவிட்டோம்னா மிஸ்டேக் பண்ணிவிட்டோம். இது அதுன்னு நினைச்சிருக்கோம். அதனால என்ன ஆயிடுது, இதனுடைய தர்மங்கள் ஆத்மாவில சேர்த்து வச்சு இதுக்கு மரணத்தை ஆத்மாவுக்கே மரணம் என்று சொல்லி பழகிட்டோம். வெகு நாட்களாக இந்த ஒரு கெட்ட எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால அதை சரிப்படுத்தி சொன்னாலும் நம்ம தெரியல. ஏன்னா அந்த இம்ப்ரெஷன் அவ்வளவு டீப் ரூட்டடா ஒவ்வொருத்தருக்கும் போயிடும். அதனாலேயே தவிர வசுதா மரணமானது யாருக்கு? சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள இருந்தது அதோட படாம இருக்கார். எப்பவும் சம்பந்தப்படாம இருக்கார். ஆயால் அவர் எப்பொழுதும் அமர்ந்தார். இந்த சரீரங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கார். உலகத்துல 4 விதமான சரீரங்கள் இருக்கான். இந்த சரீரங்கள் எப்படி? ஒண்ணு சிலது அம்மா வயத்திலிருந்து வரக்கூடியதான சரீரம். அம்மா வயசுல கர்ப்பப்பையின்னு ஒண்ணு இருக்கு. அது சம்ஸ்கிருதத்துல ஜராயுன்னு பேரு. அந்த ஜராயுல இருந்து வந்தது ஜராயுஜான்னு பேரு. இந்த பாம்பு, அப்புறம் பாத்து, இவைகள்லாம் இருக்கிறது. பட்டிகள் எல்லாம் முதல்ல முட்டை இருக்கும். அந்த முட்டை பொதுகின பிறகு முட்டை உடஞ்சு அதுல இருந்து பிராணி வெளியில வரும். அதுக்கு அண்டஜம்னு முட்டையிலிருந்து பிறந்தது. முன்னால சொன்னது அம்மாவுடைய கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தது. மனுஷியால் பற்றாதிகள் இவையெல்லாம் கர்ப்பப்பையிலிருந்து பிறந்தவாள் ஜராயுஜாள்னு பேர். முட்டையை முளைச்சுண்டு வரக்கூடிய பிராணிகளுக்கு இனங்களுக்கு அண்டஜம்னு. நம்ம உடம்புல வேர்வை இவை எல்லாம் வருது. அது பாக்டீரியா உண்டாது. அதுக்கு வேதஜம்னு. பூமியை குழம்பு அதுல இருந்து மரக்கொடிகள்லாம் உண்டாது. அதுக்கு உத்பிஜம்னு. இதான் 4 வகைகளாக சரீரங்கள். உலகத்தில் இருக்கிற சரீரங்கள் இந்த 4ஆம் இருக்கலாம். இது தவிர 5வது கிடையாது. இந்த 4 விதமான சரீரங்களுக்குள்ளேயும் பரமாத்மா பூந்துருக்கார். இந்த சரீரத்துக்கு மரணமே தவிர அவருக்கு மரணம் இல்லை. ஆகையால் அவர் எப்படி? அமிர்தா. இந்த சரீரங்களை உண்டு பண்ணினவர் அவர். சரீரத்துக்குள்ள பூந்திருக்கிறவர் அவர். அவருடைய சுபாவம் எதோடைய சம்பந்தப்படாது. ஆகையால் சரீரம் வந்த போதிலும், சரீரம் அழிந்த போதிலும், சரீரம் இருக்கிற போதிலும் அதோட சம்பந்தப்படல. வீடு கட்டுறதுக்கு முன்னால இடவெளி இருந்ததா இல்லையா?
வெறும் இடவழி தானே இருந்தது அங்க. அதுக்கப்புறம் தானே அதுக்கு 4 கல்லை நாட்டி இல்லை இது வரைக்கும் உங்களுடைய ஸ்பேஸ் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல பிளான் பண்ணி செவத்தை எழுப்பினேன். இது ஜவனங்கள்லாம் எழுப்புறதுக்கு முன்னால் அங்க என்ன இருந்தது? வெறும் வெட்ட வெளிச்சம் தான் இருந்தது. செவரை எழுப்பின பிறகு அதுக்குள்ள ரூம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது வேண்டாம், நிறைய காசு வந்திருக்கு, ஜம்முன்னு கட்டுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் உடைச்சுட்டு இப்ப என்ன இருக்கு? வெட்ட வழிதான். அப்ப முன்னாடியும் ஆகாசம் தான், நடுவிலும் இடவழி தான், பின்னாலையும் இடவழி தான். ரூமாக இருக்கிற காலத்து உள்ளாத இடவழி தான் இருந்தது. ரூம் இருந்ததுனால 4 ஜவர் இருக்கிறதுனால ரூமுக்கு சொன்னீங்களே தவிர அங்க என்ன இருந்தது? வெறும் இடவழி தான் இருந்தது. அதே மாதிரிதான் ஆகாசம் உண்டாகிறது. இது சரீரம் உண்டாகிறதுக்கு முன்னாலே அவர் இருந்தார். சரீரம் இருக்கும் பொழுது சரீரத்துக்குள்ள இருந்தார். சரீரம் போனவரே சரீரம் என்று அவர் இருக்கார். ஆகைய அவருக்கு ஒரு நாளும் மாறல் இல்லை. அதனால் அவர் அமிர்தா நவித்தியதே மிருதம் மரணம் அஸ்யா இது அமிர்தா. அஜரோ அமிர்தா அஜரோ அமரா இது பிரஜாரண்யம் பிடிக்கும். கிழத்தனமும் இல்லை, மரணமும் இல்லை. கிழத்தனமும் மரணமும் எதுக்கு சேர்ந்தது? ஸ்தூல சரீரத்துக்கு, பூத உடலுக்கு சேர்ந்ததை ஒழிய அதற்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு சேராது. இந்த நாமாவை நம்ம அனுசந்தானம் பண்ணினோமையானால் நமக்கு உண்மை புரிந்து, எனக்கு இப்பவே புரியணும்னு சொன்னீங்க என்ன அவ்வளோ அவசரம்? நான் போறதுக்கு முன்னால புரிஞ்சா போதும். அது புரிந்து அப்ப என்ன ஆகும்னா இவன் பரமாத்ம ஸ்வரூபத்தை அடைவார், மறுபிறவி இல்லாமல் இருப்பார். அதனால இந்த நாமாவை மறுபடியும் நினைக்கிறோம் அப்படின்னா நவித்தியதே முரதம் மரணம் ஆசியா இது அமிர்தா அஜரோ அமரா இது திருதே. அதோட இல்லாமல் இது அமிர்தம்ங்கிற பதத்துக்கு நம்ம தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மரணத்தை போக்கக்கூடியதான ஒரு சாதனம் அப்படின்னு வேற சொல்லுங்க. அமுதம் பார்க்கடல தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து கடைஞ்சாலும் எதற்காக கடைய வேண்டியதான நிர்பந்தம் வந்தது அப்படின்னு கேட்ட, அரக்கர்கள் ரொம்ப நிறைய இருக்கா, தேவதைகள் ரொம்ப குறைச்சலா இருக்கா. இப்படி இருக்கிற காலத்துல அரக்கர்களுக்கு ஒரு ஆச்சாரியர் இருக்கார். அவருக்கு சுக்கராச்சாரியர், மகா தபஸ்வி. அவர் தபஸ் பண்ணி அமிர்த சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கண்டுபிடிச்சார். யாராவது காலமாயிட்டா அவள் கமண்டர்கள் ஜலத்தை அவளை தெளித்தா மறுபடியும் அவள் உயிரோடு. என்னாச்சுன்னா அரக்கர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது அவன் யாராரு பிராணம் விட்டாளோ அவன் மேல இருந்து ஜலத்தை தெளிச்சு அன்னைக்கு மறுபடியும் உயிரோட வந்து. அதோட மட்டுமல்ல, அவளுக்கு அடிப்பட்ட காயங்கள்லாம் போய் சாதாரண மனுஷியெல்லாம் ஆயிடுவாள், சாதாரணமா ஆயிடுவாள். அப்படி ஒரு பவர் அந்த சக்தி மந்திர சக்தி இருக்கு. அது இவர்களுக்கு இல்லை, இவன் பண்ணல. ஏன்னா தேவதைகளுக்கு வசதிகள் தான். அதனால அவ போகாயத்தாளா இருக்காளே ஒழிய இது போல புதுசா ஒரு சாதனம் பண்ணணுங்கிறது அவளுக்கு நெசசிட்டி வரல. அவளுக்கு எப்ப தேவதைகள்லாம் துன்பம் வருமோங்கிற அபிப்பிராயத்துல கஷ்டப்படுறதுனால சம்பாதிச்சுட்டா. இன்பிட்வீன் இது என்ன, எப்ப யுத்தம் பண்ணினாலும் அரக்கர்களுடைய சைன்யம் ஒண்ணுமே ஆக மாட்டேங்கிறது, தேவதைகளுடைய சைன்யம் போயிட்டே இருக்கு. ரொம்ப சிரமம். வெகு நாட்களா பல முறைகள் தேவதைகள் தோன்று போயிட்டே இருக்காங்க. எப்படி? அப்ப எல்லா தேவதைகளையும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணின மகாவிஷ்ணுவை கேட்டுட்டா. அவ என்ன பண்ணினா கடைசியில நாம எதை சாப்பிட்டால் மனுஷனுக்கு மரணம் வராதோ அதை நம்ம சம்பாதிக்கணும், அப்படி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு மகாவிஷ்ணுவை கேட்கும் பொழுது மகாவிஷ்ணுவானவர் பார்க்கடலை கடைவோம் அப்படின்னு. அது கடையணும்னா கடையணும், ஒருத்தரால முடிகிற காரியம் வேண்டிய தேவதைகள் தான மட்டும், அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேண்டி இருக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன பண்றது? அரையோக்கியவை நம்ம எடுத்துக்கொண்டதான ஒரு செயலானது ரொம்ப கஷ்டமான செயலா இருக்கணும். ஏன்னா அதுக்கு எல்லோருடைய சகாயமும் நாட வேண்டியதா அப்படின்னு அவர் சொல்றது. அரக்கர்கள்டையும் கேட்கின்றார். அரக்கர்களுக்கு ஒரு நிர்பந்தம் வந்தார். ஏன்னா
நல்லா இருக்கு இவர் என்ன பண்றார், சுக்கராச்சாரியர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது செல்லும். எப்பவுமே பாருங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு முயற்சியை நம்ம இருக்க முடியாது. பின்னால பேக்கப்பும் நம்ம இருந்துட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும். அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். ஒரு முயற்சிக்கு தான் தெரியும்னா அவர் டக்குன்னு இல்லையா வரல போயிட்டார் ஏதாவது ஆயிடுது அப்படின்னு அந்த காரியத்தை இன்னொரு பண்ண தெரியணும். அதே மாதிரி அவருக்கு தான் இன்னொருத்தர் பண்ண தெரியணும். ஆத்துல மாமி இருக்கா, சமைச்சுட்டே இருக்கா, ஒரு நாளைக்கு ஜுரம் வந்துட்டு 102, உங்களுக்கு சமைக்க தெரியணும். ஒண்ணும் தெரியாத போனாலும் வெறும் அன்னத்தையும் ஒரு ரசத்தையாவது பண்ண தெரியும். எனக்கு அதுவும் தெரியாது அப்படின்னு அவசரப்பட்டீங்க. ஆனா என்ன, ஓரளவுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப சுக்கராச்சாரியர் நமக்கு இவ்வளவு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். அவர் ஒருத்தரை நம்பிட்டு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் ஒரு காலத்து நமக்கு அது சரி வராது அப்படிங்கிறதுக்க இது போல இவ சொன்னதுமே சரி, இதை முடிச்சு விட்டா இது மேல மரணமே இல்லையோன்னா சரி பார்த்துக்கணும். அதோட மட்டும் இல்ல, அது அந்த அமிர்தம் வர பறக்கிறது நம்ம சகாயம் பண்ணுவோம். அமிர்தம் வந்துன்னா நான் வதை கொடுத்துட்டு வலை ஆயிட்டு அதை எடுத்துட்டு வந்துடுவோம், நம்மளே சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான். இந்த சரி பண்ணின இதற்காக நாகலோகமும் தர்த்தகனும் வந்த எல்லாரும் பண்ணின மந்திர பருவத்தை கொண்டு வந்த எல்லாரும் கடைஞ்ச கடையும் பொழுது முதல்ல ஆலாகலம்னு ஒரு விஷயம் வந்தது. எதிர்பாராம ஒரு காரியத்தை நம்ம நினைச்சோம்னா வாழ்க்கையில நாம் எதை நினைக்கிறோம் அதுக்கு விரோதமான கஷ்டங்கள் வரும் வாழ்க்கையில. இது புராணங்கள்ல என்ன சொல்றது, வாழ்க்கைங்கிறது அப்படியே சுத்தமான ஒரு பதார்த்தம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல துன்பப்படும். கல்யாணம் பண்ற கல்யாணத்துல ஒரு கல்லு மேல ஏற்றி நிக்க வைக்கிற அம்மிக்கல்ல கொண்டு வர சொல்லி, இந்த அம்மிக்கல்லு மேல அந்த பொண்ணு கல்யாண பொண்ணை எழுத நிக்க சொல்றேன். என்ன மேலன்னா வெட்டியை போடுறான். கல்லு எழுத நிக்கிறது அஸ்மானமாரோஹா அஸ்மே வஸ்திரா பவா மந்திரம் சொல்றது. இந்த கல்லுக்கு மேல இருந்து நின்று அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல்லானது எப்படி ஆசையாம இருக்கோ அப்படியே ஒரு வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆசையாம இருக்கணும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் மனுஷன் என்ன ஆயிடும், நடுங்கி போயிடும். அப்படியே பிராண தியாகம் வரைக்கும் போயிட்டு இருக்கா இன்னைக்கு மந்திரம் சொல்றது. அப்படி எல்லாம் பண்ணப்படாது. எப்படிப்பட்டதான கஷ்டமா இருந்தாலும் நல்ல வழியிலிருந்து ஆசையாம நிற்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரியே நான் ஒண்ணு எதிர்பார்த்தா இன்னொன்று வரும். இப்ப என்ன இருக்குன்னு அது மாதிரி ஆளாகம் வந்தது பரமேஸ்வரன் வந்து சகாயம் பண்ணி சாப்பிட்ட அந்த பெரிய கஷ்டமாயிடுச்சு. அதற்கு பிறகு நம்ம என்ன அமிர்தம் வேணுங்கிறதுக்காக கடைஞ்சோமோ அதை தவிர இது என்ன வருது. சிரமத்து ஐராவதம் ஒரு அழகான யானை வந்தது, ரொம்ப அற்புதமான ஒரு குதிரை வந்தது, சிந்தாமணி மனுஷன் பிராணனுக்கு சிந்தாண்டு இருக்கான். இப்ப சிந்தாமணி எவ்வளவு இவையெல்லாம் அதனால மகாலட்சுமி தயார் உண்டானா இப்படியும் ஒத்தப்படும். கடைசியில தன்வந்தரின்னு ஒரு மகாராஷ்டிரம் அமிர்த கலசத்தோட உண்டான. இப்ப இந்த அமிர்த கலசத்தை உண்டானது உண்டான பிறகு அவ முன்னாடியே பிளான் பண்ணா போல எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்க ஓடி போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்துல ஆவிட்டும் மோகினியா அவதாரத்தை எடுத்துட்டு அவரை என்ன உட்கார வச்சு தேவதைகளுக்கெல்லாம் பரிமாறி அப்புறம் உங்களுக்கு பரிமாறின்னு சொல்லி அதோட முடிச்சுட்டார். இப்ப இந்த ஒரு அமிர்தத்துக்குங்கிறது மரணத்துக்கு இல்லாதான ஒரு சாதனம். மரணம் வராம இருக்கிறதுக்காக ஒரு சாதனம் அமிர்தம் அப்படிங்கிறது. இப்ப இது முழுக்க இந்த கதையானது நிறைய புராணங்கள்ல ஸ்ரீமத் பாகவத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு, பாரதத்துல இருக்கு, மற்ற நிறைய புராணங்கள்லயும் இருக்கு. இந்த புராணங்கள்ல சொல்லியிருக்கக்கூடியதான இந்த அமிர்த மசனத்துக்கு என்ன தாற்பயம்னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுடைய மனத்திலையும் இந்த அமிர்தத்துக்காக வேண்டியதான இந்த பார்க்கடலை கடையிறதுங்கிறது நடந்து கொண்டே இருக்க நடக்கணும், அதுல நீங்க நிற்கணும். இதுதான் அதுக்கு தாற்பயம். இந்த மனசு இருக்க இதான் பார்க்கணும், இதை கடையணும். எப்படி கடையணும்? தேவதைகள் அரக்கர்கள் 2 பேரும் வரணும். தேவதைகள் யாரு? நம்ம மனசுல இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்கள், பக்தியோடு கூடியதான எண்ணங்கள். அரக்கர்கள் யாருன்னு அவன் உதைக்கணும், கொட்டணும், அடிக்கணும் இப்படிங்கிற ஒரு அபிப்பிராயங்கள் இவை
தூக்கிட்டு அப்படின்னு சொல்ல இவைகள்லாம் கெட்ட எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் மனசுல தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டையும் சேர்ந்து மனசை கடைஞ்சுட்டே இருக்கு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். தானா கிளாஸுக்கு போடாமா வேற எங்கேயாவது போடாமா ஒவ்வொரு நாளும் நீங்க நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிற காலத்துல 1000 ப்ராப்ளம். சனிக்கிழமையா இருந்தாலும் இன்னைக்குதான் ஆகுதுக்கு லேட் ஆகும் போல இருக்கும். நம்ம கிளம்புற நேரத்துக்கு தான் யாராவது ஆற்றுக்கு வருவா, அவன் ஆற்றுல இருன்னு சொல்லிட்டு வருதா, இல்லை போயிட்டு வாங்கும்போது சொல்லிட்டு வருதா, புது வியக்தியா இருந்தா ஆற்றுல ஏதாவது கொண்டு எப்படி நம்பிட்டு வர்றது, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வரும். அதுபோல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுறதுல இதுதான் தேவாசுர யுத்தம் இருக்கு. இப்படி நடந்துட்டுதான். இதுல ஒரு மந்தரம்னு ஒரு பர்வதம். மந்தரம்னா என்னன்னா மத்துன்னு அர்த்தம் சொல்ற. மந்தரம்னா டிலேன்னு அர்த்தம். நம்ம எதை எடுத்ததால டிலே ஆகிட்டே இருக்கும். அதை நடுவில் வச்சு கடைகிறோம். இதை எண்ணங்களையும் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வச்சு கடைச்சிட்டேன். கடைஞ்சா சில சமயத்துல விஷமும் வரும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்பாராத பதார்த்தங்களும் வரும். ஆனா பொறுமையா நம்ம முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தோமையானா ஒரு நாளைக்கு நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதான் அப்படிப்பட்டதான அந்த ரவன் நாம கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் எது எப்படி போனோம். இந்த விக்கிரங்கள்லாம் ரொம்ப நாள் இருக்காது. ஞாபகம் இந்த மனசு எப்படின்னா குதிரை மாதிரி. குதிரையானது என்ன பண்ணும், அதுக்கு மேல இருக்கக்கூடியதான குதிரை மேல ஏறி விட்டார பார்த்தா அவன் புதுசா இருந்தா ஒரு வழி பார்ப்பான். அவன் சரியான ஆளா இல்லையா அவனுக்கு தாங்கி நின்றுட்டானா இனிமேல் அந்த குதிரையானது ஒழுங்கா சொல்ல வேண்டிய இருக்கும். முதல்ல மாதம் அவனை கீழே தக்குவது இப்போ பிரயத்னம் பண்ணும். அதே மாதிரிதான் நம்மள இந்த கெட்ட எண்ணங்கள் என்ன பண்றது, பாப்பங்கள் எப்படியாவது உங்களை அதையாவது கீழே தள்ளி பண்ணும், நல்ல மார்க்கத்துக்கு வரவிடாம பண்ணும். அப்படி நாமளும் சில சமயத்துல அதுக்கு வழி கொடுத்துருவோம். ஏன்னா அப்படி ஆயிடும்னு வீட்டு சந்தர்ப்பங்கள் என்னது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கலாம் அவருக்கு என்ன வசதியா இருக்குன்னு. அந்த சந்தர்ப்பத்துல இருந்தா தான் அம்மாவாளுடைய திட்டம் அம்மாவாளுக்கு தெரியும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆயிடுது. பொருட்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், எல்லாரும் உத்தியோகத்துல இருக்க ஏகாக்கியா இருக்கா, கிளாஸுக்கு வராம என்ன அப்படின்னு கேட்பேன். கிளம்புறப்போ மாப்பிள்ளை இருக்கிற பண்ணுவேன் எல்லாம் அதே போல இவ்வளவு சந்தர்ப்பங்கள் வரும். ஆகையா இவைகள்லாம் கடந்து நல்ல வழியில பார்த்தேன்னா கொஞ்ச நாளைக்கு இது இந்த கட்டங்கள் பட்டேன்னா அதுக்கப்புறம் பகவானே அனுகிரகம் பண்ண தொடங்கிடுவார். கேட்க கேட்க நமக்கு புண்ணியம் ஏற்படும். அந்த அனுகிரகத்தினால நம்ம என்ன பண்ணிருக்கோம், மறுபடியும் விடாம பண்ணிதான் இருக்கும். இதுதான் அமிர்தம். இந்த வேதாந்தங்களை கேட்கிற பார்த்தேன்னா இதை கேட்கறதுனா அமிர்த மொழிகள், அமிர்த ஸ்வரூபம். புவன சுந்தர பூர்ணதாந்தே நிர்மித்திய கர்ண விவரை ஹரதேங்க தாபம். எப்படி சொல்றார் கிருஷ்ணா, உங்களுடைய குணங்களை கேட்க கேட்க என் மனதுக்குள்ள அந்த குணங்கள் எல்லாம் சென்று என் மனசுல இருக்கக்கூடியதான தாபத்தை அகற்றி இன்னைக்கு உங்க மனசு உங்க குணம் வந்ததுமே எனக்கு ரொம்ப ஆனந்தமா மனசு சாந்தமா இருக்கு. அதை கேட்க கேட்க சாந்தியை கொடுக்கிறது. மனுஷனுக்கு வேண்டியது மனசாந்தி. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓடி வரும். அந்த மனசாந்தியானது இதனால கிடைக்கும். அதனால அவனுக்கும் அமிர்தான்னு அமிர்தா. அடுத்தது சாஸ்வதானோ. சாஸ்வதான்னு ஒரு நாம, தானோன்னு ஒரு நாம. ஆனா இங்க என்ன பண்ணிவிட்டாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரே நாமமா பண்ணிவிட்டோம். சாஸ்வதம்ல சஸ்வத் பவா சாஸ்வதா, எப்பொழுதும் உள்ளவர். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் உலகம் இருக்கிற காலத்திலையும் உலகம் அழிஞ்ச பிறகும் இருக்கிறவர். அந்த 2 பொருளை நீங்க பார்க்கணும். ஒரு பொருளானது முக்காலத்திலையும் இருக்கிறது, ஒரு பொருளானது முக்காலத்திலையும் இல்லாதது. முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான பொருளானது நம்ம தாங்காமல் வச்சிடும். நீங்க வடை பண்றதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட தங்கம் இருக்கு, ஆத்துல கோல்டு காயினா வாங்கி வச்சிருக்கு. வடை பண்றதுக்கு முன்னாடியும் தங்கம் இருக்கு. அதை கொடுத்து தட்டானுட்டா உங்க டிசைனுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடையை பண்ணிட்டு. இப்ப வடை பண்ணினதுல தங்கம் இருக்கா இல்லையா? அந்த வடையில தங்கம் இருக்க இல்லையா? அதனாலதான் தங்க வடைங்கிறேன். வடை பண்ணுவதற்கு முன்னாலேயும் தங்கம் இருந்தது. வடையா இருக்கும் பொழுது வடை
பண்ணேன், இந்த வலைய அழிச்சுட்டு மறுபடியும் ஒரு கம்பியாவோ உருண்டையாவோ பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தங்க வச்சு வலை முறக்கிறதுக்கு முன்னாலேயும் வலையாக இருக்கும் பொழுதும் வலை அழிஞ்சு பிறகும் தங்க வச்சு முக்காலத்திலையும் தங்க வச்சு இந்த பொருள் இது நல்ல ஞாபகம். அதே போலயே முக்காலத்திலையும் இருக்கிற பொருள் பரம்பொருள். இந்த மகாவின் பொருள் பரமாத்ம தத்துவம் தத்வித்தோ பரம் பதம் சதா பத்தியது உதய திடீதம் அப்படின்னு அந்த விஷ்ணுடைய பரம்பதம் மோட்சம் ஆத்மஸ்வரூபம் அது முக்காலத்திலையும் இருக்கு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் உலகமாக இருக்கும் பொழுதும் உலகம் அழிந்த பிறகும் அவர் இருக்கார். உலகம்னா அவருடைய செயல். அவருடைய செயல் என்றால் தங்கத்திலிருந்து இந்த வலை, அந்த வலையில தங்கம் இருக்கா மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொரு அணுமொழியும் அவர் இருக்கார். உங்களுக்கு பார்க்க தெரியல, அது வேற விஷயம். ரொம்ப பேருக்கு இந்த வலைன்னு சொன்னா அந்த வலை கூட தங்கம் இருக்காது கேட்டாதான் தெரியும். இதுல என்ன தெரியும்? சின்ன குழந்தைங்க தங்கம் போடுறேன், வலை போடுறேன், பழைய நினைக்கிறது அதுக்குள்ள தங்கம் தெரியுது. யாராவது கையில வருதுமான சிரிச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன, அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல, தங்கம் என்று தெரியல, வலையில ஏதோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவுதான். அதே மாதிரி உலகத்துல இருக்கிற வாழ்க்கைன்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை பார்த்து அது பொருள்களாக அதில் கருதுகிறார்களே தவிர அதற்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை அவர் அறிவதில்லை. அந்த பரம்பொருளை அறிவதுமையினால் அது கொஞ்சம் வேதாந்தத்தை கேட்கணும். ஏன்னா எந்த பொருளை நீங்க பார்க்கும் பொழுதோ பொருளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அறிவு எப்படி வருது? இருக்குன்னு வருது. தேவன் இருக்கு, தேர் இருக்கு, செவன் இருக்கு, அவர் இருக்கார், இவர் இருக்கார். இந்த இருக்குன்னு எது வருதோ அதான் பிரபஞ்சம். பரமாத்மா சொல்லுன்னா இருத்தல், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. அந்த இருத்தல் தான் அவருடைய சுரூபம். ஒவ்வொரு பொருளையும் இருக்கு இருக்கு என்று காணப்படுவதே அவருடைய சுரூபம். எப்படி தங்கமலை தங்க முதல் தங்கத்தை கிடைக்கிறதோ அதே போல காரண சுரூபம் இந்த இடத்தில் இருக்கு. ஆகையால் இப்ப நாம என்ன பண்ணினா அந்த பரமாத்மா சாஸ்வதா அது வரைக்கும் பாருங்க. சாஸ்வதா அழியாதவர், உட்காரத்திலையும் கூட்டினவர். உட்காரத்திலையும் இருக்கப்படுகிறான பொருளை பத்தி சொல்லிட்டு உட்காரத்திலையும் இல்லாத பொருளை பத்தி பார்ப்போம். அப்படி ஒரு பொருள் இருக்கு, அதான் முக்காலையும் இல்லைன்னா அது இருக்குங்கிறேன். ஆனா இருக்குன்னு நீங்க சொல்றேன், ஆனா முக்காலத்திலையும் இல்லை. எப்படி? கயத்துல பாம்பை பார்க்கிறேன். அந்த பார்க்கிற பாம்பு இருக்கு, அதை நீங்க பார்க்கறதுக்கு முன்னால் அங்க இருந்ததும் பெருங்காய அது பாம்பு நினைச்சுட்டு பார்த்து பயந்து அதுக்கப்புறம் நைட்டை போட்டு 4 பேர் அழைச்சிட்டு போறேன், கிட்ட போறேன், எப்பவும் போக மாட்டேங்கிறது என்னடாது கிட்ட போங்க போனேன்னா அது வெறும் பாம்பு இல்லை சார், வெறும் கயிறு தீர்மானம். அது பாம்பு மாதிரியே இருக்கு. இந்த ரப்பர்ல ஒரு பாம்பு பண்ணி வச்சிருக்கோம் சைனா ஸ்டோர்ல, பாம்பு மாதிரியே இருக்குன்னு விவகாரம் முழுக்க. அதுதான் நல்லது. கயத்துல பாம்பு சரி, இது பாம்பு மாதிரியே இருக்கு, பாம்புன்னு பயந்துருவான். அதே கலர்ல அதே மாதிரியே இருக்கு விவகாரம் முழுக்க. இப்ப அந்த கயத்துல பாம்பை பார்த்தாலே இந்த பாம்பு இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அந்த தீர்மானம் ஆன பிறகு பாம்பு இருக்கா இல்லையே நான் சொல்லிட்டேன் சார். இப்போ கயத்துல பாம்பை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீங்கள, பார்த்து பயந்துட்டு வேர்வையை கொட்டி அதுக்கப்புறம் பயந்துட்டு முயற்சி பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு தெரியல, அந்த சமயத்துல பாம்பு இருக்காங்க சார். இருந்தா போகாதுந்தா, இருந்தா போகாது. அப்ப இல்லாத பாம்பை எப்படி பார்த்தேன்னு அதை நீங்க தான் சொல்லணும். பாம்பை பார்த்தவங்க இல்லாத பாம்பை எப்படி பார்த்தேன். ஆனா நிஜமா என்னன்னா அந்த சமயத்திலையும் பாம்பு இல்லை. அந்த பாம்பை எங்கிருந்து அந்த பாம்பு இவனுக்கு காணப்பட்டதுங்கிறத பத்தி ஒரு 200 பக்கம் எழுதியிருக்கும். காதி தத்வ சமீபா, இல்லாத பாம்பை எப்படி பார்த்தான், இவன் இருக்கிற பொருளைத்தானே பார்த்து பழக்கம், இல்லாத பொருளை எப்படி பார்த்தா அதை பத்தி ஒவ்வொரு சாஸ்திரக்காரர்களும் தனித்தனியா சொல்லியிருக்கேன். இப்ப நமக்கு அது வேண்டாம். இப்ப என்ன செய்ய, அந்த பாம்பு இல்லை என்று அறிந்த பிறகு நீங்களே என்ன சொல்றேன் சார், எந்த பாம்பை நான் பார்த்தேனோ நான் பார்க்கும் காலத்திலேயே அந்த பாம்பு அங்கே இல்லை சார். முன்னால இருந்ததாங்க இல்லை, பின்னால இருக்காங்க இல்லை, பார்க்கிற சமயத்தில் அப்பவும் இல்லை. இப்ப இந்த பாம்பனுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்? அது முக்காலத்திலையும் இல்லை. முக்காலத்திலையும் இல்லாத பொருள் இருக்கிறதாக காணப்பட்டது. இதுக்கு மித்யாபதார்த்தம். முக்காலத்திலையும் இல்லாத பொருள் இருக்கிறதாக காணப்படுமேயானால் எதை
ஆதி எது இல்லையோ ஆனா தோணுகிறதோ அதுக்கு மித்யா பொருள். ஸோ ஒரு பொருள் பிரம்மம்னு சொன்னேன், அது முக்காலத்திலையும் எப்பொழுதும் இருக்கிறது. இன்னொரு பொருள் என்னன்னு, இது அத்தியாரோபிதமான பொருள், அது முக்காலத்திலையும் இல்லாதது. அது இருக்கிற மாதிரி ஆகப்படுறதே தவிர யோஜனை பண்ணி பார்த்தா முக்காலத்திலையும் இல்லை. இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுனாலதான் இந்த உலகமே காணப்படும். உலகம் எப்படி வந்தது அப்படின்னு யோகா 13ஆம் அத்தியாயத்துல உலகமே எப்படி வந்ததுன்னா, இந்த சரீரம் எனக்கூடியதான இந்த சேத்திரத்துக்கும் உள்ள இருக்கிற சேத்திரஜனுக்குத்தான் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுனால இத்திரை ஏற்பட்டது. ஆயால் இப்படி இருக்கிற பொருள் இல்லாத பொருள், இது இருக்கிற பொருள் இல்லாத பொருள் சொன்னேன். அதுல இல்லாத பொருள் என்னன்னா இல்லைன்னு இப்ப என்ன மிஞ்சி இருக்குன்னு பரம்பொருள் ஒன்று தான். அதுதான் அவருக்கு சாஸ்திரத்துல. இப்ப இதுல பாம்பை பார்த்தேன்னா எதுல பார்த்தேன்னு கேட்டேன். எங்க பார்த்தேன்? ஒரு தூணை பார்த்த பாம்புன்னு நினைப்பேல. தெய்வங்களை பாருங்க, தூணு நிக்கிறது நேர இது பாம்புன்னு யாராவது பயப்படுவாங்க? ஒரு மனுஷனுக்கு பாம்பும் பாடம். இது சமுதிரத்தை பார்த்த பாம்புங்க சொல்ல மாட்டேங்கிறான். கயரை பார்த்துதான் பாம்புங்கிறான். ஏன் சொல்லி கயரை பார்த்துதான் பாம்புங்கிறான்னு, அந்த பாம்பு மாதிரி கயரை இருக்குது. அந்த பாம்புக்கும் கயருக்கும் ஒரு சிமிலாரிட்டி, அதனால வளைஞ்சு இருக்கு. அதனால இதை பாம்பு. அது கருப்பா இல்லாம வேற ஏதோ கலர்ல சிவப்பா இருந்ததுன்னா பாம்பு பிள்ளை. ஆயா அந்த பாம்புக்கும் இந்த கயத்துக்கும் ஒரு சாதுரியம் இருக்கு. சாதுரியம் இருக்கிறதுனா பாம்பை இந்த கயரை பாம்புன்னு சொல்லு. அதே போல ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் சாதுரியம் இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு சாதுரியம் இல்லை. அதனால அத்தியாசம் வராதுன்னு அத்தியாச வாக்கியம் ஆரம்பிக்கும். யோதனையோ விஷய விஷயமோ சமப்பிரகாசவஸ்வபாவையோ அப்படின்னு ஒண்ணுக்கு கன்ஃபியூஸ் பண்ணவே முடியாதப்பா. நான் என்ன பண்றது, கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க மகாத்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கதா அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதா மத்திய இதரேதரா விவேகேன சத்தியாமிருதேன அகமிதம் அபேதமிது லோகம் வியவஹாரா. லோகத்துல ஆத்மாவை சரீரமும் சரீரத்தை ஆத்மாவை கலந்து கட்டியா இப்படி நீங்க கயத்துல பாம்ப ஆரோப்பம் பண்ணின போதிலும், கயத்தை வைகத்தை பாம்புன்னு மிஸ்டேக் பண்ணின போதிலும் கயலை ஏதாவது மாறிட்டான்னு கேட்டார். அது மாதிரி ஒன்றும். அதே மாதிரிதான் நீங்களும் உங்களை 4 பேர் சோதனம் பண்ணினாரோ 4 பேர் வச்சாரோ உங்க இடத்துல ஒரு மாறுதல் இல்லை. மாறுதல் இல்லாம இருக்கணும். நீங்க 4 பேர் நம்ம சோதனம் பண்ணி நமக்கும் சமானம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேல கர்வம் ஏறிடுச்சுன்னா அடுத்த நாள் போயிட்டு 4 பேர் வெட்டாருன்னா ஐயோ வெயிறானே அழுதுதே இருந்ததுன்னா அழுதுதான் இருக்கு. ஞாபகம் உலகத்துல இருக்கிற மனுஷன்னா எப்படின்னா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதை கொடுத்துக்க மாட்டான். நீங்க கவலைப்பட்டுட்டே இவருக்கு வேணும்பா ரெண்டு பேசிட்டு ஞாபகம். நீங்க சந்தோஷமா ஏதோ கஷ்டப்பட்டு ஒன்று வந்திருக்கேன் அது பண்ணிட்டு இருக்கேன்னா அவளுக்கு என்ன சார், அவள் ஜென்மாந்தரத்துல சாக்கியம் பண்ணிட்டவா, அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கு. தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கா, எல்லா வசதிகளும் இருக்கு. நம்மளால முடியுமா? அதனால கர்வம் அவளுக்கு பிடிப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னு வச்சுங்களேன், வேணும் சார் என்ன அட்டுழியம் பண்ண சும்மா வருமா? என்ன பண்றது? உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது ஒரு அவங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உங்களை துதித்தாலோ அல்லது உங்களை எழுந்து பேசினாலோ நீங்க அதை கேர் பண்ணுங்க. நீங்க எப்படி இருக்கலாம்? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய பிரவர்த்திதோ. நீங்க இது பண்ணணுமா பண்ணப்படாதா எனக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் எது சாஸ்திரம் தான் இல்ல குருவாக்கியம் இருக்கணும். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு வழியே தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தாமுமைனி ஒன்னாராக கரணம் பரமேஸ்வரியும் ஆராதிதா சைவ நிரணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. அந்த அப்பாட்டேக்கான அவள் உங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் போகத்தையும் வாழ்க்கையில போகங்களையும் ஸ்வர்க்கத்திலையும் மரணானந்தரம் மோட்சத்தையும் அளிப்பாள் அப்படின்னு சாஸ்திரம். ஆகையால் இந்த பரமாத்மா அவர் உலகமாக காணப்பட்ட போதிலும், கயத்துல பாம்பு காணப்பட்ட போதிலும் கயர் எப்படி மாறவியோ
அதே போல உலகத்துல இத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு, ஆனா மாறல. சினிமாவுக்கு போய் உட்கார்ந்தா 3 மணி நேரத்துல ஹீரோ படத்திலிருந்து ஹீரோ கடைசியில என்ன ஆற வரையும் எல்லாமும் நடக்கிறது. ஆனா அந்த ஸ்கிரீன்ல ஏதாவது ஒட்டுறதோ எப்படி ஒட்டாதியோ அதே விதமாகத்தான் உங்களுக்கும் உங்க ஆத்மா சொல்லுவது எதுவும் ஒட்டல. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? தானு, அசையாதவர், ஒரு மாறுதல் அற்றவர். தானுங்கிறது தமிழ்ல தூணுங்கிறார். இங்க என்ன வந்து இந்த தூணுங்கிற பதம் தானுங்கிற பதம். தமிழ்ல நிறைய பதங்கள் சம்ஸ்கிருத பதங்கள் இருக்கு. ஆனா அது காலப்போக்குல அது கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. தூணுங்கிறது எப்படி ஆசையாவும் அதே மாதிரி இருக்கும். பழைய நாள் வீடு கட்டியது 200 வருஷங்களானாலும் அந்த தூண் அப்படியே தான் ஒன்றும் ஆகாதுன்னு அப்படி நல்ல மரமா எடுத்து வைப்பாங்க. இப்ப என்ன மரம் கட்டுறது கட்டி 2 வருஷம் ஆனா என்ன எங்க பார்த்தாலும் ஒயிட் ஆயிட்டு அது எப்படி அப்படி தூண் அப்படியே வச்சிருந்தது. எத்தனை நாளாலும் தூண் அப்படியே இருந்தது பழைய நாள். அது எப்படி அந்த மரத்தினுடைய ஒரு விசேஷம். அதே மாதிரி அந்த பரமேஸ்வரத்துக்கு தானோ அடுத்தது இப்ப என்னச்சு தானோ சாஸ்வதமாகவும் இருக்க, பெருநாட்களாகவும் இருக்க, மாறாமலும் இருக்க, பூமி மாறிக்கொண்டே இருக்கு. எங்கேயுமே பள்ளம் இருக்கோ அந்த பள்ளம் எல்லாம் நிரப்பி சரி பண்ணி கொண்டிருக்கான். பாருங்க நிறைய இடங்கள்ல இந்த குளம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் மண்ணை பண்ணி விட்டு பிளாட்டா கட்டி வச்சுட்டான். குளம் என்ன பிளாட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்க வீடு எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வேற விதமா ஆயிடுது. எங்கெங்கெல்லாம் பாலைவனமா இருந்ததோ அதெல்லாம் நல்ல பூமி ஆயிடுச்சு. நல்ல பூமி இருக்கிற கிராமங்கள்லாம் போய் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்க இருந்தும் எல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியுது. கிராமாந்தரத்துக்கு உள்ள பொருளையான அக்ரஹாரம் இருந்தது, பக்கத்துல வீடுகள்லாம் இருந்தது. போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது. மன்னார்குடி போயிருது. எப்படி இருந்தவருக்கு அவன் என்ன இருந்தது இப்ப என்னென்ன எவ்வளவுதான் இருக்கு. ஜனங்கள் யாருமே இருந்திருக்கு. அங்க இருக்கிறவன் எல்லாரும் வழி இல்லாம வயசானவர்தான் இங்க இருக்க. பசங்கள்லாம் இங்க வந்துட்டா. இங்க பிளாட்ல இடம் வந்து நீங்க கிராமத்திலேயே இருக்க தள்ளி விட்டாங்களோ அவன் அங்க ஏகாந்தம் இருக்கு. அப்படி இருக்காட கிராமம் எவ்வளவு செழிப்பா இருந்தது. ஒவ்வொரு ஆத்திரையும் 1 வருஷத்துக்கு வேண்டியதான நெல் அங்க இருந்து ஒவ்வொரு ஆத்திரையும் இருக்கு. யாருமே புதுசு அரிசி வாங்கி சாப்பிடுறது கிடையாது நம்ம நாட்டுல. என்ன பண்ணிட்டு இருக்கா, போன வருஷம் நெல் 1 வருஷம் ஆனப்போ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படின்னு இருந்தது. திருப்தியா நிம்மதியா சாந்தமா இருந்த இடம். அதனால பரமாத்மா எப்படிப்பட்டவர்? தூண் மாதிரி மாறாதவர். சாஸ்வதானோ அமிர்த சாஸ்வதானோ வராரோ மகாதபா. அவருக்கு வராரோகம், வரமான ஆரோகம் உள்ளவர். வரம் உயர்ந்ததான. சாதாரண கல்யாண பையனை வரம்னு சொல்ற. வரம்னு எல்லாரும் விரும்பினான்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க வரம்னு சொல்றதுக்கு என்ன? உயர்ந்ததான, எல்லோராலையும் விருப்பத்தக்க, ஆரோகா உச்சாரம் ஸ்தானம் அது இருந்தது. வராரம் அவருடைய மணி அப்படி இருந்தது அப்படின்னு வராரோகா. இது என்ன அவர் மடி அப்படி இருக்கு, பிள்ளையார் அதுல உட்கார்ந்து இருக்கார், சுப்பிரமணியன் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தமா இல்ல. யாரோ ரொம்ப என்னன்னா அவரை அடையிறதுன்னு. யாரை அடைவது உலகத்துல மிக சிறந்ததான செயலாக இருக்கும். உலகத்துல முழுக்க எல்லோருக்கும் ஈரம்பு ஜீவராஜிகள் இருக்கிற ஒவ்வொரு வியக்திக்கும் அவ வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? பரம்பொருளை அடைப்பது. அதான் லட்சியம். அதனால்தான் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், நாராயணான்னு சொல்லு. நராணாம் அயனம் கர்மினத பாதி. நம்ம பிறந்தோம், ஏதோ கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகுது? மரணம்னு வந்துருச்சு. மரணம் வந்ததுமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. எங்கேயோ அழிஞ்சது போறோம், ஏதோ சுத்தத்தையும் கொடுக்குறான், மறுபடியும் பிறக்க வைக்கிறேன், மறுபடியும் பிறக்கிறேன், மறுபடியும் அங்க தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படி பல பிறவிகளா. அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு மானிட பிறவி வருது. அந்த மானிட பிறவியில் எப்படி இதே வருதான் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சது நடந்துக்கிறோமான்னு நம்ம யோசனை பண்ணுறோம். நம்ம சாஸ்திரங்கள் காலையிலே 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்றோம். படிச்சுவா என்ன போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் வேற டாக்டரேட் எல்லாம் 7:30 மணிக்கு எழுதுக்கலாம். என்ன பண்றது?
அந்த 5 to 6 மணி இருக்கிறதுக்கு அது ரொம்ப உஷக்காலம்னு பேர். இந்த உஷத்தை சொல்லக்கூடியதான சூத்திரங்களே ருத்வேதத்துல நிறைய இருக்கு. நீங்க ஸ்நானம் பண்ணி அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லல, வெறுமன கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா மனசு சாந்தி கிடைக்கும். ஏன்னா பிரகிருதி சாந்தியா இருக்கு, என்விரான்மெண்ட் முழுக்க சாந்தியா இருக்கு. அந்த வெளியில போய் பார்த்தேன்னா அந்த பட்டுகள்னு தூங்குறது பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு அந்த காலையில இந்த 4 மணில இருந்து 6 மணி இருக்கிறத ஒரு சத்தம் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த சொற்களே போல அந்த சத்தமே தூணும் உங்களுக்கு காலையில அவ்வளவு நல்லது. அதை விட்டு விட்டு இந்த சினிமா பாட்டை பாக்குற பாருங்க, ஏன்னா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. விவகாரம் நாம எல்லாம் படிச்சவா தானே, நமக்கு இந்த வேதம் படிக்க வேண்டாம், மற்ற சாஸ்திரங்கள் கூட அப்படித்தானே இந்த காலமாக எண்ணெய் ரைட்டுங்கிறது சொல்றது. ஆனா அனுஷ்டானம் பண்ணல இல்லைன்னா ஏன் இவருக்கு அதுல இஷ்டம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. படிச்சவனா இருக்கிறவனாவது முதல்ல இவைகள்லாம் பார்க்கணும். பகவான தியானம் பண்ணுதா, சன்னியாசனம் பண்ணுதா, காயத்ரி பண்ணுதா, பகவானுக்கு போய் கண்ட கொண்டு உட்காருதா, நல்ல எண்ணங்கள் வரணும் பிரார்த்திங்க. உங்களுக்கு நமக்கு ஸ்லோகம் தெரியுது, கவலைப்பட வேண்டாம். மனசுல தமிழ்ல பிரார்த்திக்கணும், பகவானுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுமே, பண்ணுங்க. இப்படி பண்ணிக்கொண்டே இருந்தா ஒரு நாளைக்கு உங்களை அறியாமலேயே ஒரு குருநாதர் கிடைப்பார். நமக்கு இன்னொரு குருன்னு ஒரு தலையில எழுதிட்டு 1000 குருன்னு வரல. தகுந்த ஆச்சாரியன் உங்களுக்கு பகவானே அடைபடுவார். அவருடைய சொற்களை கேட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். வந்து மறுபிறவி இல்லாம பண்ணலாம். மறுபிறவி ஆக்கி இல்லாமல் பண்ணி கொள்வது எப்படி பகவானை அடைவது. அந்த அடையிறது வராரோகா. உபரிடத்துல எஸ்இந்திரியாணி வத்தியானி சதத்வாயிவ சாரதே. யாருக்கு புலன்களெல்லாம் கட்டுப்பட்டிருக்கோ, ஒரு நல்ல தேரோட்டிக்கு அந்த குதிரைகள்லாம் வசமா இருக்குமையானா அவர் என்ன, அவர் ஒரு கவலையும் இல்லாமல் தற்பிஷ்டம் பரமம் பரம், அந்த விஷ்ணுனுடைய பரமபதத்தை அடைகிறார். சோத்வனம் பரமாப்ரோதி சா, அவர் அத்வனகாபாரம், வழியினுடைய நுனியை, வழியினுடைய கடைசி அடைய வேண்டியதான இடத்தை அடைக்கிறார். சோத்வன பரமாப்ரோதி தற்பிஷ்டோ பரமம் பதம் அப்படிங்கிறது. அவர் யாரு? பராரோகர். யாருடைய ஒரு பிரபாவமானது, ஒரு நிலையானது எல்லோராலையும் விரும்பப்படுகிறதோ, நம்ம மட்டும் இல்லை. ஒரு கஜேந்திரன் யானை வர வேணும்னு கேட்டார். மற்ற எத்தனையோ பிராணிகள் பகவான் அடையணும் ஜென்மாந்தர சம்ஸ்காரத்தினால கேட்டார். ஜடபரதர்னு ஒரு மகாத்மா, அவர் முதல்ல ஒரு ராஜாவா இருந்தார். காட்டுக்கு போனார். காட்டுக்கு போய் வெகு நாட்கள் தபஸ் பண்ணி கொண்டே இருக்கிற காலத்து அவருக்கு ஒரு சின்ன மீன் கூட்டி, இது மான் கூட்டி, அதோட சம்பந்தம் வந்தது. கடையில் அதுல ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுருந்த பிராணம் போற காலத்துல நான் பாயிண்டே இருக்கிறது, இது மேல உன்னை யாரு காப்பாற்றுவான்னு நினைச்சேன். அடுத்தது மானா பிறந்தார். இப்ப அவருக்கு ஜென்மாந்தரத்துல பகவானுடைய அனுகிரகத்தினால அவருக்கு பழைய நினைப்பு இருந்தது. அந்த மான் இங்கேயும் போறத மார்பிகளுடைய ஆசிரமத்திலேயே நிற்கிறது. அவ சொல்றது கேட்டுட்டே இருக்கு. இது ஒன்றும் புரியல, ஆனா அவர் சொல்றது கேட்டுட்டே இருக்கு. ஆனா இதுதான் நல்லது வாழ்க்கைக்கு தீர்மானம் பண்ணி அவ ஏதாவது சாப்பிட்ட மிச்சம் இருந்தா அதை சாப்பிடுறது அங்கேயே இருக்குது. புரியலையோ கேட்கறது. ஒரு பிறவி மட்டும் அப்படி கேட்டு அதுக்கு என்ன நல்ல வாசனை விட்டார். அடுத்த பிறவி மறுபடியும் ஒரு மனுஷனா வருது, தபஸ்வியா வருது. அவர் பிறக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோட பிறந்ததுனால ஒரு மகர்ஷிகளோடு சேர்த்து அவருக்கு நல்ல ஞானம் உண்டார். இந்த ஞானம் உண்டப்ப உண்டான பிறகு அவர் அப்படியே ஒரு பித்து மாதிரியே இருந்தார். ரகுகுண மகாராஜா அந்த பக்கம் வரும்போது அவருடைய பல்லாக்கு தூக்கிறதுக்காக இவரையும் சேர்த்து வச்சுட்டார். அங்க என்ன இருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்துல அந்த ரகுகுண மகாராஜாவுக்கு உத்தேசம் பண்ண போறார். தினம் கேட்டமாக அவருக்கு உபதேசம் பண்ணும் பொழுதுதான் ராஜா நீங்க இவ்வளவு பெரிய மகாத்மாவா இருக்கிற இதெல்லாம் தெரியாம போயிட்டு உங்களை கண்டா தெரியல. ஜென்மாந்தரத்துல பகவத் அப்படி ஒரு மான்குட்டியா இருந்தது கூட இதுதான் விரும்பிட்டு லோகத்தில் நம்ம எதுவும் நினைக்கிறோம் இல்ல. எல்லா பிராணிகளுக்கும் சுகத்துல ஆசை இருக்கு. அந்த சுகத்தினுடைய பராகாட்டையானது பகவத் சுரூபம்.
ஆகையால் அவர் அந்த பகவான்கிறவர் எல்லோராலையும் விரும்பத்தக்கவர். ஆகையால் வராரோகா வரஹ ஆரோகா அங்கஹ அஸ்ய இது வராரோகா. வரம் ஆரோகணம் எஸ்மின் யாரை அடைவது வாழ்க்கையில் ரொம்ப சிறந்ததான பாகமோ ஆரூடானாம் புனராவருத்திய பாவா. என்ன அவ்வளவு சிறப்பதுக்கு? சங்கரோகத்துக்கு போறார், இன்னொருவத்துக்கு போறார், எல்லாத்தையும் அழைக்கிறார், வாழ்க்கையிலேயே பெரிய உத்தியோகத்துக்கு போறார், எல்லா வசதிகளும் இருக்கு. அதை விட வேற என்ன சார் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில பெரிய ஒரு உத்தியோகத்துக்கு போனாலும் பெரிய பதவி அடைஞ்சாலும் அந்த பதவி போயிடுதுன்னு அப்புறம் சாதாரண விஷயம் ஆயிடுது. அது ரொம்ப பெரிய பதவியா இருந்தாலும் போயிடுதுன்னா ரொம்ப துக்கம். அது வேற ஞாபகம். சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப பெரிய பதவியா இருந்து பதவி போயிடுச்சுன்னா ரொம்ப கவலைப்படுறான். அதே மாதிரி ஸ்வர்காதி லோகத்துக்கு போற, ஸ்வர்காதில வந்து எல்லா போகங்களையும் அனுபவிக்கிற, ஸ்வர்க்கம் குறைஞ்சு மறுபடியும் மனுஷனா வந்து பேன் வருதா, அவருக்கு அந்த பழைய வாசனை போகல. அவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு எதிர்பார்த்துருக்கா, கிடைக்கிற அழுதுமே இருக்கு. ஆனா இவைகள் இல்லாமல் எப்பொழுதுமே ஆனந்தமான நிலையும் மறுபிறவியும் இல்லாதான ஒரு நிலையும் அதுதான் பகவானுடைய ஒரு சொருக்கும். ஆகையால் அப்படிப்பட்டதான் மேல வராரோகா ஆரூடானா புனராவருத்தியம் அவா. அந்நிலையை அடைந்தவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் இறங்கி வருவது என்கிறது கிடையாது. சம்சாரத்துல இறங்கி வருவது கிடையாதுன்னு நீங்க எப்படியும் பரவி கிடையாதுன்னு. யாரா பிறந்தாலும் அவளுக்கு தகுந்ததான அளவுக்கு துன்பம் இந்த சம்சாரத்துல இருந்துட்டால் இருக்கு. பகவானா பிறந்த வழக்கம், தேவதைகளா பிறந்த வழக்கம், டாக்டர்கிட்ட பயம். இந்திரனா இருந்தாலும் டாக்டர்கிட்ட பயம். அதோட எப்பவும் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கணும். யாராவது ஒருத்தர் 100 அசுமதேகம் பண்ணிட்டாரையானால் அடுத்த செகண்ட் அவர் உத்தியோகம் போயிடும். என்ன சார் இது கார்பரேட் ஜாப் மாதிரி இருக்கு. எந்த கணத்துல என்ன போகும்னு தெரியாது. ரொம்ப சிரமம். அப்படி இருக்கிற வரைக்கும் வசதி இருக்கு. ஆனா என்னடா எப்ப போகும்போது தெரியாதுன்னு கஷ்டம். அதே மாதிரிதான் அத்தனை தேவதைகள் யாரா இருந்தாலும் கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. கஷ்டம் இல்லாத இருக்கிறதையானா பறவை இருக்கக்கூடாது. அந்த பறவை இல்லாம இருக்கிறதையானா விஸ்வதாசனம் கேட்கும். அதான் சொன்ன ஆரூடானாம் புனராவருத்திய பாவா நஷ்ட புனராவர்த்ததே இது திருதே. இதை நான் சொல்லலப்ப வேதமே சொல்றது. ஆகையால் அவருக்கு வராரோகா நிவர்த்தந்தே எதை அடைந்த பிறகு நிவர்த்தந்தே மறுபடியும் வருவதில்லையே, மறுபடியும் எங்கேயும் பறக்கிறதையோ. தத்தாம அந்நிலையானது என்னுடைய நிலை. தத்தாம பரமம்மா இது பகவத் வச்சனாத். அதற்கு பிறகு மகது சுருஜ விஷயம் தபா ஞானம் அத்தியாயி மகா தபா. பகவான் தபஸ் பண்றவாருடைய மிக சிறந்ததாக தபஸ் பண்றவர் யாரு? பெரிய தபஸ் யாரு? பகவான். அவருடைய தபஸ் என்ன அப்படின்னா ஞானமே அவருடைய தபஸ். நமக்கு ஞானம் வருவதற்காக ஞான சாதனமான தபஸ். மூக்க போட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு அது வரணும் இது வரணும் இல்ல. அந்த ஞானமே எத்த ஞானம் தபா. இவருடைய ஞானம் தான் தபசு. எப்படி எல்லாமே அவர்கிட்ட அப்படியே மிக்க அந்த ஞானத்தை அவர் வரவழைத்துக் கொள்கிறார், நினைக்கிறார். எதை நினைக்கிறார்? தன்னிடத்துல மாயா சக்தி. அந்த மாயா சக்தியில இந்த தட்டான இருக்க பார்த்தல நீங்க செய்யணும் வடையோ கொடுத்தடையானா அதை பாலிஷ் பண்ணி தரேன்பான். சந்தோஷமா நீங்க என்ன நினைச்சிருக்கு, இப்படி கருப்பா இருக்குது, அழுக்கெல்லாம் சேர்ந்து போயிடுது, பாலிஷ் பண்ண புதுசு மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு 2-3 வருஷத்துக்கு வந்தாலும் பாலிஷ் பண்றதுக்காக கொடுக்குறேன். அவன் என்ன பண்றானோ அது நீங்க போய் பார்த்தீங்கன்னா கண்ணுல ரத்தம் வரும். ஒரு ஒளி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தோம். அது முதல்ல சோப்பல ஆரம்பிட்டான். அதுக்குள்ள அதை வச்சிருந்து அதுபடி தேய்க்கிறான். சொல்லிடுது தேய்க்கும் பொழுது அது மேல இருக்கக்கூடியதான் கீழே விழுது. நமக்கு புதுசா வந்து அழகா கொண்டு உள்ள கொடுத்துடலாம். நல்லா அப்புறம் பார்த்தேன் 4 தடவை பாலிஷ் பண்ணீங்கன்னா 2 கிராம் மருந்து எடுத்துடலாம். போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டுன்னு நீங்க நினைக்கிற அது உங்களுக்கு தான் வேஸ்ட். அவன் என்ன பண்றான், சாயங்காலம் ஒரு பானையில அதை வச்சு அதுல எடுத்து அதெல்லாம் அலம்பி அந்த தங்க பொடிகள் இருக்கிறதுல அதை தனியா வச்சு நான் தனியா வச்சுக்கலாம்.
இதை நெருக்கிறதுக்கு எங்கேயாவது இருந்தா என்னங்க ஒழுக கையில வச்சுட்டு அந்த ஒழுகிறத அப்படி ஒட்டி இருக்கும். ஒட்டி இருந்தா அதுல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா அதே மாதிரி அந்த ஒழுகுல தங்க கணங்கள் எப்படி ஒட்டின்னு இருக்கோ அதே போல மாயையில மனுஷன் ஒட்டிட்டு இருக்கா. நீங்க தெரியுதுன்னா ஜதவும் ஸ்வர்ணரேணுவது அப்படின்னு சாப்பிடுறதுக்காக ஜதவுல ஒழுகு. அந்த ஒழுகுல அது அதை ஒட்டிட்டு இருக்கா போல இதுக்குள்ள மனுஷன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா என்னன்னா இன்னும் வருமா பண்ணிருக்கிறேன் சுத்தம் வராதா சுத்தம் வராதான்னு எதிர்பார்க்க இவனுக்கு சுத்தத்தையும் சுத்தத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக உலகத்தை தயார் பண்றான். இப்ப எங்க இருந்து உண்டாருக்கு அந்த மாயையில இருக்கக்கூடியதான இவாளர்கள் உண்டாரு. ஸோ பிராணிகள் எல்லாம் இருந்து கொண்டு உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அவளுடைய புண்ணிய பாப கர்மாக்கள் இருக்கும். அந்த புண்ணிய பாப கர்மாக்களினால ஏவப்பட்டு பரமாத்மா உலகத்தை பண்ணுவேன் என்றதான சங்கல்பத்தை அடைகிறார். அந்த சங்கல்பத்துக்கு தான் ஞானமயம் தபா சுத்தமான பிராணி கர்ம சககிருதா உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதான உலகத்துல உண்டாகக்கூடியதான மனிதர்கள் பிராணிகள் அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு உலகத்தை தயார். அதனால அந்த ஒரு நினைப்பு இருக்கு. அதுதான் தபசு, மகா தபசு. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு வீடை பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வீடு கட்டுறவாளுக்கு தான் தெரியும். எப்படி நீங்க நினைச்சாலும் ஒருத்தர் வந்து வேண்டாங்கிறது என்ன பண்றது. இங்க கதவை வைக்கப்படாது, இது வாஸ்து சரியாத, அங்கே வைக்கப்படாது, கடைசியில் எங்க நமக்கு எங்க வசதி இல்லையோ அந்த இடத்துல சமையல் கட்ட வைக்கிறோம். கடைசியில எங்கேயும் எங்கேயும் சுவாமி உள்ளுக்கு எந்த இடம் சரியா இல்லை, எங்கேயாவது வந்து அரணாவையில் வச்சுக்க மாட்டான் அப்படின்னு இருக்கும். இத்தனையும் பார்த்துட்டு இருக்கோம், சாமி உள்ள கிடையாது. எந்த இடத்துல பார்த்தாலும் பாத்ரூம் தான். ஏன்னா அட்டாச்சு பாத்ரூம்ங்கிறோம், எல்லா இடத்துலையும் அட்டாச்சு பாத்ரூம். ஒரு விவகாரம் தெரியாம போயிடுச்சு. ஆனா நமக்கு வசதி வேணுங்கிற அபிப்பிராயத்துல நம்ம இருந்தது. ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த உலகத்தை தயார் பண்றதுக்கு அவன் எவ்வளவு நினைக்கிறோம் பார்த்தல. அதனாலதான் எத்தனை ஞானமயத்தவாங்கிறது சொல்லி மகத்துவ விஷயம் தபா மிக சிறந்ததான திருச்சிய விஷயம் உலகங்களை திருட்டிக்க வேண்டியதான உலகத்தினுடைய பற்றி தபா ஞானம் அப்படிப்பட்டதா ஞானம் அவருக்கு அயரஞ்ச மகா தபா ஞானமயம் தபா இது இந்த ஐஸ்வர்யம் பிரதாபோவா தபா அஸ்ய மகத் இது மகாதபா ஐஸ்வர்யமோ அல்லது பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் பிரதாபம்னு சொன்ன பண்ணக்கூடியதான திறமை அப்படிப்பட்டதான தபஸ் அவருக்கு எப்பொழுதும் இருக்குங்கிறதுக்காக அவருக்கு மகாதபா அப்படின்னு சொல்லும். இப்படி பகவானுடைய திருநாமக்கள்ல அமிர்தா சாஸ்வதானோ வராரோகோ மகாதபாங்கிற நாமக்களாச்சு. அதுக்கு மேல சர்வக சர்வவிஸ்தானோ விஸ்வசேனோ ஜனார்தனா வேதோ வேதவிதம் எங்க வேதாங்கோ வேத விஸ்கவி அப்படிங்கிற நாமக்களை நாளைக்கு பார்ப்போம்.